என்னதான் நடக்கிறது தமிழ்நாட்டில்? தினமும் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்று திமுக கொடிகட்டிய கார் மோதி கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக காவல்துறை அந்த நபரின் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்காதது தமிழக மக்களிடையே பெரும் கேள்வியை எழுப்பி இருக்கிறது. தற்போது பிஜேபி தமிழ்நாடு பக்கத்தில் இந்த வீடியோ படு வைரலாகி வருகிறது. அதிவேகத்தில் சென்ற திமுக கொடிகட்டிய கார் மோதியதால் கர்ப்பிணி பெண்ணும் அவர் பயணித்த மொபெடும் தூக்கி வீசப்பட்ட காட்சிகள்தான் இவை. அதிகார போதையில் கர்ப்பிணியையும் உலகமறியா அந்த பிஞ்சு உயிரையும் சேர்த்து பறித்திருக்கிறது இந்த அதிகார திமிர் பிடித்த திமுக அரசு. அரசியல் அழுத்தம் காரணமாக கர்ப்பிணியின் மரணத்திற்கு காரணமான அதிவேக ஓட்டுநர் விக்னேஸ்வரனை கைது செய்யாமல் காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் வீட்டுக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. குற்றவாளியை கைது செய்யாமல் அனுப்பிவிட்டு காவலுக்கு நிற்கும் ஸ்டாலினின் ஏவல் துறை, இதுதான் நீங்கள் சொல்லும் விடியலாட்சியா? பிறக்காத குழந்தையை கூட பலி கொடுக்கும் இந்த அராஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இனி ஒரு நிமிடமும் வேண்டாம் திமுகவின் அசுர ஆட்சி.